வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அருள் தந்தை அவர்களின் நச்சின ஒரு சிந்தனை கலை. வித்து பூமியில் விழுந்தால் அது தண்ணீர் நீர் ஊறப் பெறும்போது முளைவிட்டு செடியாக மரமாக வளர்கின்றது. இது இயற்கையினுடைய விதி. அந்த வித்தினை வேண்டிய போது வேண்டிய இடத்தில் போட்டு நீர் ஊற்றி பயிராக்கும்போது அது களையாக மாறுகின்றது. உலோகங்கள் பூமியில் விளைகின்றன. இது இயற்கையினுடைய விதி. அவற்றை தனக்கு தேவையான கருவிகளாக செய்து மனிதன் உபயோகித்து பயன்பெறுகிறான் இல்லையா? இது கலை. இயற்கையின் தன்மை உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் மதியினால் சிறப்பித்து பயன் கொள்ளும்போது அது கலையாக மிளிர்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்னும் 4 வகை பேறுகளும் கலையாகவே விளங்குகின்றன. குறுகிய காலத்தில் எளிதாக அதிகமாக உள்ளத்திற்கு கவர்ச்சியும் உவப்பும் அளிக்கும் முறையில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா பொருள்களையும் கலைத்திறனால் ஆனவை என்று கொள்ளலாம். தனது வாழ்வின் வளத்தை பெருக்கும் ஒரு சிறந்த கலை பிறர் வாழ்வை அல்லது எதிர்கால வாழ்வை கெடுக்காமல் இருக்க விழிப்போடு இருக்க வேண்டியது 6 அறிவு பெற்ற மனிதனின் கடமை. கலையில் இருந்து மனிதனை பிரிக்கவே முடியாது. அது 6வது அறிவினுடைய தனி சிறப்பு. மனிதன் நினைவும் செயலும் கலையாகவே மிளிர்கின்றன. அவனால் சிறப்பிக்கப்படும் உலகமே ஒரு கலை பூங்கா. இப்பூங்காவின் அழகை குலைக்காமல் பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு அருள் தந்தை சொல்றாங்கன்னா, தத்துவ ஞானிகள் உடையதே அந்த பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அருள் தந்தை வாழ்க வளமுடன். நன்றி.